வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல மார்கழி மாதம் 22ஆம் நாளான இன்றைய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். திருப்பாவை. அங்கண்மா ஞானத்தரசர். அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித் தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சச்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. விளக்கம்: இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் கருகிப் போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசமில்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை. அவற்றைச் சொன்னாலே போதுமே, அவனது பார்வை பட்டுவிடும். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போல் அகன்றது உதயம். நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவழ நயன கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை எர்பதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை அருளிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறை சிவபெருமானே, சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்து விட்டான். இந்திரனின் திசை கிழக்கு. உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான். அண்ணலே, உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டான். வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன. அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே, மலை போல் இன்பம் தருபவனே, அற்கடலே, நீ கண் விழிப்பாயாக. விளக்கம்: இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடித்தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்க வாசகர். பிரம்மா, சரஸ்வதி, ருத்ரன், அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள். இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.